வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி மார்னிங். சென்னை கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் நேற்று ஒரு தகவல், வரலாறு காணாத மழை சென்னையில் பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே எனக்கு வயிறு கலக்கிடுச்சு. ஏன்னா மழைனாலும் பயம். நான் எதனா ஊருக்கு போனேன்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி வருமா, உங்கள் ஊரில் தண்ணி வருமா வராதான்னு கேட்பேன். ஏன்னா சில இடத்துல தண்ணி வராதுன்னா பரவாயில்ல, அவங்க கொடுத்து வச்சவங்க. இங்கே 1 மணி நேரம் இல்லை, இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து 2 மணி நேரம் பலத்த மழை பெஞ்சிச்சுன்னா வீட்டில் தண்ணி வந்துடும். வீட்டில் இப்போ மேலே இருக்கோம், நாங்கள் மேல் மாடியில் இருக்கோம். கீழே தம்பி இருக்கான். தம்பியை தூக்க முடியாது. அது கட்டில் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு ஆபத்துக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நாஸ்தியாகிடுங்க வீடு ஃபுல்லாக குழன்னு ஆகிடும். இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த நிலமே வேறு லெவலில் இருக்கும். கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான்லாம் எங்கள் அப்பா வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஐயப்பா, எக்ஸ்ட்ரீம் லெவலில் கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு தடவை முட்டிக்கு மேலே தண்ணி, கீழே கட்டிலே மேலே ஒரு தண்ணி. எங்கள் அப்பா கட்டில் என்ன பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேகமாக நடக்கவும் முடியாது. அப்பா நினச்சி பார்க்க கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த தண்ணிலேயே மோஷன் போயிட்டார். ஒன்றும் பண்ண கூட தெரியாது, தண்ணியோட தண்ணியாக கலந்து போயிடும். அதுலேயும் மோஷன் போயிட்டார். அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. சூர்யாவை தூக்கின்னு எங்கள் அப்பாவை தூக்கின்னு மேலே வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாற்றுன்ட்டு. இந்த காலத்தில் பாவ புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா சொல்கிறது. நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க. நீங்கள் பாவம் சொர்க்கம் நரகன்ற கான்செப்டே கிடையாது. நம்மளே உருவாக்கினது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லையா சொல்லுங்கள், நம்மளாம் உருவாக்கினது தான். இப்போ நம்ம கோயில் போகிறது எதுக்கு? நிம்மதியாக இருக்குன்ட்டு கோயிலுக்கு போகிறோம் இல்லையா? ஆனால் அந்த நிம்மதி கோயிலில் இல்லை. இப்போ கோயில் வந்து ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆகிடுச்சு. நீ எந்த ஒரு கோயிலுக்கு போங்க, ஐயர் தட்டில் கற்பூரம் எடுத்துன்னு வந்தால் நீங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா போடுங்களேன், உங்களுக்கு மரியாதை வேறு மாதிரி இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் இல்லாட்டி ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் மல்லிகைப்பூ தருவாங்க. அதே நீ ஒன்றுமே இல்லாமல் ஒரு 2 ரூபாயோ 5 ரூபா போட்டு அப்படி தொட்டு கும்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்து போ அப்படி போடுவாங்க. ஏன்னா அதனால தான் கோயிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காண்டாக இருக்குது எனக்கு. ஒரு பிரதர் கூட ஃபோன் பண்ணியிருந்தார் 2 நாள் முன்னாடி. ஆனால் நான் கோயில் போய் 20 வருஷம் ஆகுது. நான் பயங்கரமான தீவிரமான சிவபக்தி. ஆனால் கோயிலுக்கு போய் 20 வருஷம் ஆகுது, எனக்கு போக பிடிக்கல. அவர் ஒரு இடத்துல ஸ்ரீரங்கம் கோயில் போயிருந்தாராம். அங்கே இருக்கிற ஐயருங்களாம் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களாம். அதுலேருந்து வெறுத்துட்டார், போகிறதில்லை. எனக்கு அது மாதிரி தோணுச்சு. நம்ம கோயிலுக்கு போகிறது எதுக்கோசரம்? நிம்மதியாக இருக்கணும், அதுக்கோசரம் தான் போகிறோம். ஆனால்